இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் விட்டிருக்கக்கூடிய சச்சின் படத்தின் இயக்குனர் தம்பி ஜான் மகேந்திரன் அவர்களே, அங்கிங்கெனாதபடி அகிலத்தையே தன் இசையால் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் தம்பி தேவி பிரசாத் அவர்களே, எனக்கு யார் படத்தில் முதல் பவுல்ராஜ் மாஸ்டர் தான் ஆனா மேல அம்பாரி என்ற பாடலுக்கு நடனம் அமைத்தவர். அம்பாரியிலேயே என்னை உட்கார வச்சு அழகு பார்த்தவர். அப்படிப்பட்டவருடைய திருமகன் தான் ஷோபி பவுல்ராஜ். அவருக்கு முதல் என்னுடைய படத்துக்கு சச்சினுக்கு அவர் தான் இந்த பாடலைக்கு நடன இசையமைத்து தந்தார். அந்த படப்பிடிப்பு நடக்கும்போது ஓரிரு 5 நிமிடம் 10 நிமிடம் தான் நான் ஓரிரு நாள் போயிருப்பேன். அவருடைய உத்வேகமும் உணர்வும் சக கலைஞரிடம் கலந்து பேசி அதை பயணித்த விதமும் என்னை ஆட்கொண்டது. இந்த படம் முதல் சி சந்திரசேகர் சார் எனக்கு இந்த படம் நீங்கள் பண்ணணும் தம்பி வச்சுன்னு சொல்லும் பொழுது, நல்ல பீக்கில் இருக்கக்கூடிய தம்பி விஜய் அவர்கள் அவர்கிட்ட நிறைய கதைகள்லாம் சொல்லும்பொழுது, ஒரு தடவை அவருடைய படங்கள்லாம் தொடர்ந்து திருப்பாச்சி, மதுரை இந்த மாதிரி படம் வந்திருக்கும்போது ஒரு சின்ன சேஞ்சுக்காக நான் அவர்கிட்ட கலந்துரையாடும் போது, ஜான் மகேந்திரன் ஒரு கதை சொன்னான். தம்பி குஷி மாதிரி இருக்கேன், கலகலன்னு போவோம், கேட்குறீங்களான்னு. ஏன் சார் கேட்குறீங்க, அனுப்புங்க சார் அப்படின்னுச்சு. சரின்னு ஜான் அனுப்பிச்சி வச்சேன். 1 ஹவர்லேயே அவர் அங்கேருந்து எனக்கு ஃபோன் வருது, சார் கலகலகலன்னு போகுது சார், எதை பண்ணலாம் சார் அப்படின்ட்டாரு. இப்படி ஒன்றும் தேவி ஸ்ரீ பிரசாத் பேர் சொன்னதும் தம்பி விஜய் தான், சோபி சொன்னதும் விஜய் தான். இப்படி ஒரு ஆக்கிரமித்த ஒரு படம் அது. இது படம் ரிலீஸ் ஆகும்போது நான் போஸ்ட் ஒட்டும் போதே இது ஏப்ரல் 14th வெளியிடுன்னு நான் விளம்பரப்படுத்திட்டேன். ஸோ சொல்ல அது கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் ஏப்ரல் 14 2005 இந்த படத்தை அகிலமெங்கும் திரையிடப்பட்டேன். வாங்கின அத்தனை பேரும் பெரிய லெவலில் சம்பாதிச்சு கிட்டத்தட்ட 200 நாள் கடந்து இந்த படம் வெற்றி அடைஞ்சிது. ஆல்பத்தட் மாரியப்பன் படத்தை நிறுத்தும்போது கூட அன்னை நிறுத்தத்துக்கு மனசு இல்லை, பட் கமிட் பண்ணிட்டேன். படம் 200வது நாள் நிறுத்துகிற பாரம் கூட 1000 ரூபாய் ஷேர்னே அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் மெட்டி படத்துக்குரிய ஒரு 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 அடித்தளன்றது தான் இதை நான் சொல்ல முடியும். அப்படி பயணித்த இந்த படம் ஊட்டியில் தான் நான் நடக்கணும்னு பயணிக்கும் போது ஜீவாம்பா தான் கேமராமேன். அவர் ஜானுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் முதல் ஷூட்டிங் இந்த ஊட்டியில் தான் நடக்குது. அதுக்கு முந்தின நாள் தான் சுனாமி ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய சூழ்நிலை சொல்லனா துயரத்தில் தமிழ்நாடே ஆழ்ந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அன்னைக்கு ஒரு நாள் நிறுத்தி மறுநாள் ஒரு 2 நிமிஷம் மௌன அஞ்சலி தான் இந்த படப்பிடிப்பை ஆரம்பித்து வச்சோம். 4 மணியும் பொழுது வரணும் பிரமாதமாக நடந்தது. இங்கே கம்பகலோவில் செட்டு போட்டு அதோடைய பேட்ச் ஒர்க்லாம் எடுத்தோம். விஜயன் மாஸ்டர் 2 ஃபைட் அந்த படத்தில் பண்ணியிருப்பார். அந்த 2 ஃபைட்டும் இதுவரையிலும் அதுவும் ஒரு ஒரு உணர்வையும் ஒரு வெறியும் தூண்டாது. ஒரு அழகான ஒரு கவிதையாக தான் அந்த 2 சண்டை காட்சிகளும் இருக்கும். தேவி பற்றி சொல்லணும்னா 24 மணி நேரம் உழைப்புன்னு உழைக்கிறவர். அப்படிப்பட்டவர் இந்த படத்துக்கு இசையமைத்தது தொடர்ந்து எனக்கு நிறைய படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாரு. எனக்கு குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக தான் அதை நான் பார்க்குறேன். சமீபத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே 10, 12, 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஷோபியும் தேவிஸ்ரீ பிரசாத்தையும் 2 பேர் நீங்கள் நடிக்கணப்பா, நீ பாடகனாகவும் அவன் நடன கலைஞராகவும் நடிக்கிறான்னு ஆர்வமாக தூண்டி விட்டான். ஆனால் இன்னொருவரெலாம் அவங்க 2 பேரும் அதுக்கு இன்னும் ஒத்துழைப்பு கொடுக்காதே இருக்காங்க. இன்னைக்கு கூட காலையில் பார்க்கும்போது தேவி போய் அச்சு ஆத்தா மாதிரி இப்போ கூட ஆசையாக இருக்குதியா அப்படின்னு ஒன்று நடிக்க வைக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட உணர்வுகள் அவர் ஒரு இசையில் தனக்கு முன்னோடிகளை தெய்வீகமாக மதிக்கிறவர். அது ஏஆர் ரஹ்மான் இருந்தாலும் சார், இளையராஜா படத்தையே அவர் வணங்கிட்டு தான் நம்ம உள்ளே போனோம். அப்படி ஒரு இடத்துல அந்த இடத்துல பூஜை பண்ணியிருக்கார். தொழில் பக்தி உள்ளவர், எந்த நேரமும் சதா தொழிலையே புதுமையை உண்டாக்கணுன்றவர். இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக ரேட்டுக்கு போகக்கூடிய ஆடியோ ரைட்ஸு அவருடைய படம் தான் அது முன்னிலை எடுக்குது.
அப்படிப்பட்டவர் வந்து இந்த இந்த படம் இவ்வளோ பிரமாதமாக போகுது, இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது இது வந்து எல்லா தேட்டர் ஓனரும் என்கிட்ட வந்து கம்பல் பண்ணுவாங்க. ஆனால் முக்கியமாக பார்த்தா ரோகிணி பன்னீர்செல்வம் வந்து அண்ணே எல்லாம் கேட்குறாங்கண்ணே, பசங்களாம் வந்து நீங்கள் உடனே சச்சின் ரீரிலீஸ் பண்ணுங்கண்ணே எல்லாம் கேட்குறாங்கண்ணே. ரீலீஸ் எங்கன்னா எல்லாம் ஒரு 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 செய்தி வந்தால் கூட ரீலீஸ் பண்ணணும்னு எல்லாரும் கேட்க ஆரம்பித்தாங்க. எனக்கும் வந்து அதை இந்த நேரத்தில் இது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இது இது வந்து இதுவரைலாம் இப்போ சினிமா என்ன ட்ரெண்டில் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி போகணும் தான் லிரிக் வீடியோ போட்டது, ட்ரெய்லர் போட்டது, போஸ்டர்ஸ் அமைச்சது. அதுக்குண்டான இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா எக்ஸார்டினரியாக வருது. அன்னைக்கு பண்ண விளம்பர செலவு விட இந்த இப்போ பண்ணுற விளம்பர செலவு கம்மியாக இருந்தால் கூட ஆனால் பூதாகரமாக எடுத்தும் போயிட்டாங்க அத்தனை இளைஞர்களும் இளைஞர்களும். அப்படி இந்த படத்தை வந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவு. ரெண்டாவது நான் வந்து வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு ரோகிணி தேட்டர் உள்ள நுழையிறேன். சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஜனத்தை என் ஜென்மத்தில் பார்க்கல. அப்படி மிதக்குது ஜனங்க. அதை நீந்திக்கின்னு போகிறேன். என் பேர பசங்கள்லாம் கூப்பிட்டு போகிறதுக்கு செக்யூரிட்டியை கூப்பிட்டு அவங்களுக்கு அவனை கொஞ்சம் முன்னே அனுப்புங்களா அப்படின்னு இழுத்தும் போகிற அளவுக்கு ஜனத்திரல். அங்கே போகும்போது அந்த கையில் அவங்க கட்டி இந்த ரிஸ்ட்டை கட்டி அந்த லைட்டை காமிச்சு அவங்க ஆடுறதும் பாடுறதும் கொண்டாடுறதும், அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி போய் ஆடுறதும், தேவி ஸ்ரீபிரசாத்தையும் தம்பி சோபியும் நினச்சி சந்தோஷப்படுறது இல்லாமல் அதில் வந்து விஜயினுடைய பங்களிப்பு இருக்குது. ஒரு ஒரு மேனரிசம் அதை ஃப்ரேம் டு ஃப்ரேம் செதுக்கி இருக்கிறாங்க. சோபியும் சரி விஜய் தம்பியுடைய மேனரிசம் வந்து எக்ஸார்டினரி புது பாணியில் இருக்குது. இது இன்னைக்கு அதாவது அந்த படத்துக்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோனாக அந்த அந்த பாடலும் அமைஞ்சது. அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. படப்பிடிப்பில் தம்பி விஜய் கொடுத்த ஒத்துழைப்புலாம் ஒரு இடத்துல கேரவன் இருக்கு, அங்கேருந்து வரத்துக்கு லேட்டாகும்னு என் பையன் சொல்லுவான் பரந்தாமன். அப்பா அவர் வந்து குவாலிஸ் பக்கத்தில் நின்று லுங்கி கட்டின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணார்ப்பா அப்படின்னு. இப்படி தயாரிப்பாளர்களுக்கு எந்தவித சிரமம் இல்லாமல் தயாரிப்பாளர்களை ஊக்குவித்து உயர்த்திய தலையாய நடிகரில் தம்பி விஜய் தலையானவர், சிறப்பானவர். அப்படிப்பட்ட அவருக்கு வந்து இந்த இந்த படத்தை இந்த இவ்வளோ பெரிய வெற்றி. அதே நேரத்தில் ரோகிணி தேட்டரு ரேவந்த் தம்பிக்கும் சரி, கமலா தேட்டரு சிதம்பரம் செட்டியாருடைய பேரன் விஷ்ணுவுக்கும் சரி இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும். இது இவ்வளோ பெருசாக எடுத்தும் போகிற அளவுக்கு அவங்களுடைய பங்களிப்பும் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் தேட்டரில் வந்து எடுக்க முடியாத அளவுக்கு ஷோ இன்க்ரீஸ் ஆகிக்கினே போகுது. இன்றைக்கி பார்த்தா கூட செவ்வாய் புதன்கிழமை கூட ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வரவேற்பு வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்குது. இது வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் வந்து ஒரு கூட படம் வந்தால் கூட நம்ம தள்ளி பண்ணணுன்றதான் நான் முடிவு பண்ணி 8 நாள் தள்ளி 9வது நாள் தான் இந்த படத்தை நான் பண்ணேன். அதுக்கு சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. அது எந்த காரணமும் கிடையாது. ஒரே நேரத்தில் 2 படம் வருது, 4 படம் வருது. இந்த படம் வரும்போது கூட சந்திரமுகி மும்பை எக்ஸ்பிரஸோடு தான் வந்தது. ஒரே நேரத்தில் இன்னைக்கு இருக்கிற சினிமா வந்து அந்த ஹாலிடேஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து 8 நாள் கழித்து தான் வந்தது. ஆக யாரும் அதை பற்றி தப்பாக நினைக்காதீங்க. நான் அந்த மாதிரி இடத்துல இல்லை. இந்த சினிமாவை என்னை வளர்த்துருந்து இந்த சினிமா வளரணும்னு நான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சுன்னு இருக்கிறேன். ஆகவே உங்ககிட்ட கண்மலங்க சொல்கிறேன், இந்த திரையுலகம் வாழ்வாங்க வாழணும், வையகம் தழைக்க வாழணும், வாழ்வெல்லாம் செழித்து வாழணும்னு என்னுடைய வேதமாகவே நான் எடுத்து நடத்தின்னு இருக்கிறேன். ஆகவே இந்த படத்தில் இந்த இந்த பிஸி ஸ்டடியோவில் வந்து தேவி பிரசாத் வந்து இங்கே பங்குன்றது வந்து உண்மையிலேயே எனக்கு சந்தோஷம். அவர் தேட்டர்லேயே போய் பார்க்க போகிறேன்றார். அவரும் சோபியும் ஜானும் போய் பாருங்கள். உங்களுடைய சந்தோஷத்தை, உங்களுடைய உழைப்பாக அந்த மக்கள் அந்த இளைஞர்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னு இந்த தேட்டர் உள்ள பார்க்கணும்னு நினச்சா குடும்பத்து பெண்கள் எல்லாம் வந்து எப்படி கோலாகலமாக கொண்டாடுறாங்கன்னு பார்க்கும்போது என்னால் மெய்சில் இருக்குது. அது ஜான் ஜானுடைய பங்களிப்பு வந்து துருன்னு இருப்பார் எப்பவுமே. நான் சமீபத்தில் கூட பேசுகிறேன், இதே மாதிரி ஒன்று கதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு உழைப்பு கொடுத்தவர் மகேந்திர சார் வந்து இல்லைன்ற ஒரு ஃபீலிங் இன்னைக்கு ரொம்ப எனக்கு இந்த இந்த கொண்டாட்டத்தை அவர் பார்க்கலன்ற ஒரு ஒரு வருத்தங்கள் எனக்கு வந்து நெஞ்சில் நிழலாடுது. அவர் இல்லாத இடத்த வந்து அவங்களுடைய மகேந்திரனுடைய துணையார் வந்து இதை அந்த அந்த சந்தோஷத்தில் ஈடுபடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜானுடைய உழைப்புக்கு வந்து எல்லை இல்லாத பணி, மிக சிறப்பான முறையில் பணியாற்றினார். எந்த நேரம் காஸ்டியூம் கூட அவரே போய் தான் பண்ணுவார். அவர் சொல்லுவார், நிறைய இன்புட் அவுட்புட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது என்னன்னு சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் வந்து அந்தந்த தொழிலில் இருக்கிறவங்க தான் அது காரணம்.
என்னால் செய்கிறது எடுத்து சொல்ல முடியும். ஆகவே மீண்டும் இந்த மேடையில் அமர்ந்துட்டு கொண்டிருக்கோம். இந்த படத்தை இவ்வளோ பெரிய வெற்றியாக்கின பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி தோழர்கள், உங்களுடைய பங்களிப்பு என்னென்னைக்குமே நான் உங்களுக்கு உற்ற சகோதரன், உற்ற தோழன், எல்லாரையும் நான் ஒன்றா தான் கருதுவேன். ஆக என்றைக்கும் நீங்கள் எங்கள் நெஞ்சத்தில் நிலைப்பிப்பேன். இந்த இண்டஸ்ட்ரி வளர்கிறதுக்கு நீங்கள் திரும்பவும் ஒரு உத்வேகத்தை கொடுத்து உயர்த்தணும்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரியாசனுடைய பங்களிப்பு அதி சிறப்பானது. அவர் எந்த நேரம் கூப்பிட்டாலும் எல்லா பணியும் செய்கிறாரு. மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலி அவன். நல்ல பையன், நல்லா வருவான். வாழ்த்துக்கள்.